ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷீலா. நான் ரொம்ப நாளாக இந்த விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் பேச முடிஞ்சுது. என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலுமே இந்த காலத்தில் நான் சூசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த உலகத்தில் ப்ராப்ளம்ன்றது நிலையானதே கிடையாது. எதுவுமே சந்தோஷமும் சரி துக்கமும் சரி எதுவுமே நிலையானது கிடையாது. அப்படியே மாற்றி மாற்றி கடலை மாதிரி மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து நம்ம லைஃபே இனிமேல் வாழக்கூடாது அப்படின்லாம் முடிவு பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். அதுவும் இல்லாமல் லவ் பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு அதனால நான் சூசைட் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் அப்போதான் அவளுக்கு புரியும் என்னோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் மைண்டுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதை மாற்றிக்கிறது. ஆனால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுமே தவிர இந்த மாதிரி தவறான முடிவுகள் வந்து யாருமே எடுக்கக்கூடாது. எந்த ப்ராப்ளமுக்குமே நமக்கு சொல்யூஷன் இருக்கு. ஆனால் அந்த டைம் ஒரு சொல்யூஷனுமே இல்லைப்பா முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மைண்டு தோணும் தான். எல்லாருக்குமே அது தோணும் தான். ஆனால் உடனே நம்ம இந்த மாதிரி டக்குன்னு முடிவு எடுக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப தவறான விஷயம். தூங்கி எழுந்திரிங்க, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கனாலே அந்த விஷயம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும் உங்களுக்கு. எல்லா ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன் இருக்கு. இப்போ நமக்கு வரனால அது பெரிய ப்ராப்ளமா தெரியுது. இதுவே எல்லார்கிட்டே கேளுங்க, மற்றவங்க கிட்ட கேளுங்க, அது அவங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். அதுக்கு அவங்க சொல்யூஷனும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுவே உங்களால் தூக்கம் வரல, எனக்கு அந்த ப்ராப்ளம் தான் என் மைண்டில் வந்துட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் டைவெர்ட் பண்ணுங்க. கேம் விளையாடுங்க, டிவி பாருங்க, வெளியே போங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் நம்ம மைண்ட் டைவெர்ட் பண்ணிக்கணும். அதை தாண்டி இந்த சூசைடுன்ற முடிவு மட்டும் யாருமே வரக்கூடாது. அது எனக்கு தெரிஞ்சும் நிறைய பேர் ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணுற இதுக்கு போயிட்டு கரெக்டாக அவங்க லாஸ்ட் நேரத்தில் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சூசைட் பண்ண நிலைமைக்கு போகும்போது நமக்கு தோணு வச்சா நம்ம லைஃப் போயிடுமோ, நம்ம வாழ்ந்துக்கலாம், எந்த பிரச்சனாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் நமக்கு அப்போ தான் தோணும். ஆனால் அப்போ யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை காப்பாற்றினாலும் பாதி நம்ம உடம்பு கெட்டு போய் கிடக்கும், அந்த மாதிரி ஆகும். அதனால இந்த சூசைட்ன்ற விஷயத்த யாருமே யோசிக்காதீங்க. எந்த ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன் இருக்கு. நல்லா தூங்கி எழுந்திரிங்க, எல்லாமே சரியாயிரும். நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. உங்களோட ப்ராப்ளம் மற்றவங்க கிட்ட சொல்லுங்க. உங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கனால நம்ம மைண்ட்ல ஜாஸ்தி தான் அது வரும். அதனால நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லும் போது உங்க மைண்ட்ல இருக்கிற இது வந்து கொஞ்சம் இதாகும். ஒரு சொல்யூஷன் கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு இருக்கு, நான் என்ன பண்றது. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி கேளுங்க. இந்த மாதிரி தவறான முடிவு மட்டும் யாரும் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.